கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்ம சமரசம் செய்யக்கூடாது என்கிற தலைப்பின் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம், ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். சமரசம் செய்யக்கூடாது, நோ காம்ப்ரமைஸ். நம்ம வாழுகிற வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு மாதிரியாக ஆக்ட் பண்ணுறோம். அப்படி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. என்னுடைய ஐடென்டிட்டி என்ன? நான் இயேசுவின் பிள்ளை. அந்த இயேசுவின் பிள்ளைங்கிறத நம்ம வீட்டிலே ஆனாலும் சரி, இந்த சர்ச்சிலே ஆனாலும் சரி, இல்லை நம்ம வேலை செய்கிற இடத்துல ஆனாலும் சரி, இவன் இப்படி தான் இருப்பான், இவன் இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டான், இவனுக்கிட்ட என்ன செய்ய வேண்டியதில்லை, இது பற்றி போக வேண்டியதே இல்லை என்பதை we should make our identity very clear. இதில் காம்ப்ரமைஸ் பண்ணுறவங்கள பச்சோந்தி போல் மாறுற வேலை தான் நம்ம என்ன செய்வோம், அவங்க கூடயே நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கணும். அந்த தவறான காரியங்களுக்குள்ளே நாம் உள்ளார போக வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே ஆக்கப்படும். அதனால் சமரசம்ங்கிறது கிடையாது. நான் கிறிஸ்தவ பிள்ளை, இயேசுவின் பிள்ளை என்கிறத ஓப்பனாக சொல்லணும். சொல்லி அதன்படி நம்ம நடக்கிற வேலை சாத்தான் நம்மளை என்ன செய்ய முடியாது, விழத்தள்ள முடியாது. அதிலே நம்ம உறுதியாக இருப்போம். முதலாவதாக, குடும்ப வாழ்க்கையில் நோ காம்ப்ரமைஸ். நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதில் என்ன செய்ய மாட்டான், அதை விடாதிருப்பான் என்று வசனம் சொல்கிறது. இப்போ நம்ம பிள்ளைய நடத்துகிற வேண்டிய விதத்தில் அவனை நடத்தணும். அவனுக்கிட்ட காலையிலையும் பைபிளில் வேதம் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்தில் நடத்தி வர்றார். எகிப்திலிருந்து கிளம்புறார். அங்கே ஒரு பெரிய செங்கடல் இருக்குது. அந்த செங்கடலில் 2ஆக பிளக்கு பண்ணி அந்த மிகப்பெரிய அற்புதத்தை எல்லாம் அவர் நடப்பித்ததை அவங்க பிள்ளைங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதுதான் என்ன சொல்கிறாங்க, பைபிள் என்ன சொல்லுதுன்னா, உபாகமம் 6:7, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், எப்போ வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், பையனை சாக்லேட் வாங்க கூட்டிகிட்டு போவீங்க, ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவீங்க, அப்பவும் வழியில் நடக்கிற போதும், அடுத்து நைட்டானால் வீட்டில் படுத்து தூங்குவீங்கல்ல, அப்போ தூங்குகிற போதும், தூங்கி எந்திரிக்கிற போதும், இப்போ எவ்வளோ அதுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாருன்னு வைங்க. என்னெல்லாம் சொல்கிறாரு, உட்கார்ந்திருக்கிற பொழுதும், நடக்கிற பொழுதும், படுத்து தூங்குகிற பொழுதும், எழுந்திருக்கிற பொழுதும் நீ அவைகளை குறித்து கருத்தாய் அவங்களுக்கு என்ன செய்யணும், போதின்ற. இஸ்ரவேல் மக்களை அவ்வளோ பெரிய அற்புதமாக அவரை என்ன செய்தார், நடத்தி வந்தார். அந்த அற்புதமான காரியத்தை நீ அப்படியே ஜஸ்ட் லைக் தட் என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. கர்த்தர் எனக்கு இவ்வளோ பெரிய மகத்துவங்களை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் செஞ்சிருக்காரு. நான் அந்த எகிப்தில் நான் அடிமையத்தனத்தின் வாழ்விலை இருந்தேன். அடிமையாக காணப்பட்ட என்னை கர்த்தர் என்ன கொண்டு வந்தார், ஆச்சரியமாக எவ்வளவெல்லாம் அற்புதங்கள் செய்தாரோ அந்த அற்புதங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யணும், நீ உன் பிள்ளைகளுக்கு சொல்லணும். ஜஸ்ட் சும்மா சொல்றது இல்லை, இப்போவும் வசனத்தை அவங்களுக்கு என்ன செய்யணும், பசங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு என்ன செய்யணும், நீ போதிக்கணும். இதில் என்ன செய்கிறது, எந்த காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு அவன் சர்ச்சுக்கு வரல அப்படின்றான்னு வைங்களேன், என்ன நினைக்கிறோம், இங்கே 8:30 மணிக்கு எழுப்பணும், நேற்றுக்கு பிள்ளை தூங்கிட்டு இருக்கான், இல்லை நேற்றுக்கு அவனுக்கு கொஞ்சம் சளி, உடம்பு சரியில்லை, அப்போது பரவாயில்ல சர்ச்சுக்கு இன்னைக்கு போக வேணாம். ஆனால் ஸ்கூலுக்குன்னா என்ன செய்வோம், 7:30க்கு வேன் வந்துடும், 6 மணிக்கு அவனை எழுப்பணும். 6 மணிக்கு எழுப்பி ஒரு நாள் கூட அவனை நம்ம என்ன செய்ய மாட்டோம், லீவ் போடுறதுக்கு ஒத்துக்க மாட்டோம். அதே இந்த கல்லூரிக்கு போடணுங்களேன், 6:30க்கே பஸ் வந்துடும், அப்போ அவன் 4 மணிக்கே எழுந்திரிக்கணும். அப்போ அதில் காம்ப்ரமைஸ் பண்ணுறோமா, இல்லை.
ஆனால் ஒரு சர்ச்சுக்கு வர்றதுக்கு ஒருவேளை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணால் அவன் மனசில் என்ன நினைக்க தோணும்னா, ஓ, சர்ச்சுக்கு போகாமலும் இருக்கலாம். சின்ன வயசில் அவன் சர்ச்சுக்கு போகாமலும் இருக்கலாம் ஆப்ஷன். ஸ்கூலுக்கு போகாமல் இருக்க முடியாது. ஸ்கூலுக்கு போனோம் எந்திரினாலும் எந்திரிச்சிருவான் ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் சர்ச்சுக்கு போனோன்னு உடனே போகாமலும் இருக்கலாம். அந்த ஆப்ஷனுக்கே இடம் கொடுக்கக்கூடாது. அதுதான் நமக்கும். வேற ஒரு வேலைக்கு நம்ம போகாமல் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி சர்ச்சுக்கு நான் என்ன செய்யக்கூடாது, போகாமல் இருக்கக்கூடாது என்கிறது நம்ம உள் மனதில் என்ன செய்யணும், இருக்கணும். அப்போது அதில் என்ன செய்யாது, எந்த விதமான காம்ப்ரமைஸுமே என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. அதே வேளையில் அதே மாதிரி கடவுளுக்கு உகந்தபடி நடக்கிற விஷயத்தில் பிள்ளைங்கள் நடக்கிறாங்க, அதில் காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. அவன் பாடுகிற பாடலானாலும் சரி, அவன் பேசுகிற பேச்சானாலும் சரி, அவங்களுடைய ட்ரெஸ் ஆனாலும் சரி, இதில் என்ன செய்யக்கூடாது, காம்ப்ரமைஸ். அவங்களை பிரியப்படுத்துவதற்கான காரியங்கள் நீ செய்யலாம், ஆனால் அவனை பிரியப்படுத்துவதற்காக நாம் அலோவ் பண்ணுற காரியங்கள் கர்த்தரை துக்கப்படுத்துமே. ஆனால் மகளை பிரியப்படுத்துவதற்கான காரியங்கள் செய்தங்கள், விட்டு கொடுக்குற காரியங்கள் கர்த்தரை துக்கப்படுத்துமே. ஆனால் அதுக்கு என்ன செய்யக்கூடாது, அலோவ் பண்ணவே கூடாது. ஏரோது ராஜா அவன் அரண்மனையில் ஒரு விழா வச்சான். அவனுடைய பிரியமான மகள் அங்கே டான்ஸ் ஆடுறான். அந்த டான்ஸில் இவன் மகிழ்ந்து களி கூர்ந்துடுறான் ஏரோது ராஜா. அப்போ டான்ஸ் முடித்து அவன் சொல்கிறான், என் மகளே, நீ ஆடின டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீ என்ன உனக்கு விருப்பமோ நான் உனக்கு தர்றேன். இந்த தேசத்தில் பாதியானாலும் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. அவன் என்ன சொன்னா தெரியுமா, நேரம் அம்மாக்கிட்ட போனேன். அந்த அம்மா என்ன சொன்னாங்க, எனக்கு விரோதியாக இருக்கிற யோவான் ஸ்நானபகன், கர்த்தருடைய தீர்க்கதரிசி, அவருடைய தலையை நீ கேளுங்க. தன் மகளை பிரியப்படுத்துவதற்காக கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய தலையை சிரசேதம் பண்ணி அந்த மகளை பிரியப்படுத்துவதற்காக ஏரோது ராஜா செய்தார். கடைசியிலே அவனுடைய வாழ்க்கை நிர்பந்தமான நிலையிலே அமைந்தது. ஏன் அவன் புழுத்து செத்தான் என்று பின்னால் நாம் பார்க்கிறோம். ஆக கர்த்தரை பிரியப்படுத்துவதற்குமே தவிர நம்முடைய பிள்ளைகளை பிரியப்படுத்துவதற்காக காரியங்கள் கர்த்தரை துக்கப்படுத்துவதை செய்துவிட கூடாது. அதே மாதிரியாக திருமண காரியங்கள், நம்முடைய மனைவி கணவன் உறவிலே கர்த்தரை நாம் பிரியப்படுத்துகிறவங்களை காணப்பட வேண்டுமே தவிர அங்கேயும் என்ன செய்யக்கூடாது, ஒரு காம்ப்ரமைஸ் இருந்துவிடக்கூடாது. சாலமோன் ராஜாவோட பேசுகிறார். உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. ஞானத்தை கேட்டான், நல்லது. ஆனால் அவனை கொண்டு தான் அவ்வளோ பெரிய எருசலேம் தேவாலயத்தை சாலமோன் கட்டினான். ஆனால் அவனோட பின் நாட்களில் பார்க்கும் பொழுது, நீங்கள் 1 ராஜாக்கள் 11:1 பார்க்கும் பொழுது, ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தையை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். அப்போ அவனோட குடும்ப வாழ்க்கையில் எங்கே என்ன இருக்குது, ஒரு காம்ப்ரமைஸ். கர்த்தர் சொல்கிறார், 2 முறை தரிசனமாகிறார் சாலமோனிட. ஏப்பா, அந்நிய ஸ்திரீகளோடு நீ என்ன செய்யாத, உறவு வைத்து கொள்ளாதே என்று 2 முறை தரிசனமாகிறார். அந்த தரிசனத்தை அவன் என்ன காது கொண்டு கேட்கவே இல்லை. பைபிள் வேதமாக சொல்லுது என்னென்னா, நீ ஒரு கிறிஸ்தவ பிள்ளையாக இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவோட பிள்ளையாக இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவ நம்புகிற மகனே தான் நீ கல்யாணம் பண்ணணும். இல்லை, இயேசு கிறிஸ்துவ நம்புகிற நீ மகன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மகளை தான் கல்யாணம் பண்ணணுன்றது பைபிள் கிளியராக சொல்லிடுது. அந்நிய உலகத்தோடு உனக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. வேதத்தில் கிளியராக சொல்லிட்டாரு, நீ அந்நிய ஸ்திரீகளோட நீ என்ன செய்யாத, உறவு வைத்து கொள்ளாதேன்னாரு. ஆனால் அவன் என்ன சொன்னதை கேட்கல. கேட்காம என்ன பண்ணான்,
700 மனைவிகள், 300 மறுமனையாட்டிகள் அவனுக்கு இருந்தாங்க. எல்லாம் எங்க உள்ளவங்க? நான் இப்ப படிச்சேன் பார்த்தீங்களா, அந்நிய ஸ்திரீகள். அவங்க என்ன பண்ணாங்க? கடைசியில் அவன் வயதான பொழுது அவனுடைய மனதை வழி விலகி போக பண்ணினார்கள் என்று வேதத்தில் பார்க்கணும். தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக காணப்பட்டான். தாவீது, அந்த தாவீது இருக்க கையினால அந்த மிகப்பெரிய ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் அலோவ் பண்ணல. ஏன் அலோவ் பண்ணல? அவன் கைகள் இரத்த சம்பந்தமான கைகளாக இருக்கிறது ஒன்றுது. அநேக போர்களை நடத்தினாய், அநேக மக்களுடைய உயிர் போயிடுச்சு. உன்னுடைய கரத்தினால இந்த என்னுடைய பரிசுத்தமான தேவாலயம் கட்டப்படுவது கூடாது, ஆனால் உன்னுடைய மகனை கொண்டு இந்த தேவாலயத்தை நான் கட்டுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். எந்த கரத்தினாலே அந்த மிகப்பெரிய ஆலயத்தை சாலமன் கட்டினானோ அதே கரத்தினாலே அந்நிய தேவர்களுக்கு பலிபீடத்தை கட்டினான். அவன் தன் குடும்ப வாழ்க்கையிலே வழி விலகி போன ஒரே காரணத்தினால அவனுடைய கடைசி நாட்களில் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்தான். விக்கிர வணக்கம் என்பது கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பானதுன்னு பார்க்குறோம் பைபிள். அப்போ வணக்கம் மட்டும் இல்லை, அந்த தெய்வங்களுக்கு இவன் என்ன பண்ணான்? பலிபீடங்களை. ஆக நம்முடைய வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அந்த கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் இல்லாதபடி வேறு எதுக்காவது முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நாம் வழி விலகி போய்விடுவோம். அதனால குடும்ப வாழ்க்கையில பிள்ளைகளானாலும் சரி, கணவனானாலும் சரி, மனைவி ஆனாலும் சரி, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டு கொடுக்க கூடவே. ரெண்டாவதாக, இல்லை அதில் அடுத்து பார்க்கவில்லை. அதனால என்ன விளைவு வந்தது தெரியுமா? சாலோமன் கிட்ட சத்தம் சொல்றாரு, ஓ பெரிய ராஜாவா இருக்க, அதுல ஒரு கோத்திரம் மட்டும்தான் உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய சந்ததி ஆளும். மற்ற கோத்திரம் 11 கோத்திரத்தையும் யார் ஆளுவாங்க? வேற யார்கிட்டயே பிரிச்சு கொடுப்பேன். அப்போ ஒரு பெரிய ராஜ்ய பாரத்தை கர்த்தர் பிரித்தார். இவன் பெய்த தவறுனால கர்த்தர் அதை ராஜ்ய பாரத்தையே சிறிதாக்கிப்பட்டார். ஆக நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கணும். அதில் வேறு எந்த காரியத்துக்கு என்ன செய்யக்கூடாது? நம்முடைய பிள்ளைகளானாலும் சரி, மனைவியானாலும் சரி, கணவனானாலும் சரி, என்ன செய்யக்கூடாது? விட்டு கொடுக்க கூடாது. ரெண்டாவது, சாத்தானோடு நோ காம்ப்ரமைஸ். ஆதியாகமம் 3:6. இங்க நம்ம என்ன பார்க்குறோம்னா, சாத்தானோடு நோ காம்ப்ரமைஸ். சாத்தா என்ன பண்ணுவான்? நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய 2-3 கொம்பு, பெரிய கண்ணை வச்சுக்கிட்டு, பெரிய நாக்கையும் வச்சுட்டெல்லாம் நம்மகிட்ட வந்து பேச மாட்டான். சாத்தா யார் மூலமாக பேசுவான்னா, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, நம்முடைய ரிலேஷன்ஸ் மூலமாக தான் பேசுவான். அவன் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். அவன் பேசுகிற வேலை நம்மளை வழி விலகி போக பண்ணுற மாதிரி, கர்த்தரிடத்திலிருந்து தூரமாக்குற காரியங்கள், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், இந்த வசனத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டதுக்கு மாறான காரியங்களை யாராவது சொல்கிறாங்கன்னா உடனே நம்ம என்ன செய்யணும்? அவங்க முன்னாடி சொல்லலாம் பரவாயில்ல, மனசுலயே சொல்லணும், அப்பாலே போ சாத்தானே. அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடமே கொடுக்கக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்லியிருந்தாரு? ஆதாம் ஏவாள்கிட்ட என்ன சொன்னாலும், இந்த பெரிய ஏதேன் தோட்டத்தை உனக்கு கொடுத்துட்டேன், நான் இங்கே எல்லாத்தையும் நீ என்ன செய்யலாம்? அனுபவிச்சுக்கலாம். ஆனால் அந்த சென்ட்ரல்ல ஒரு விருட்சம் இருக்கு, அந்த கனியை மட்டும் என்ன செய்யக்கூடாது? நீ புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டார். இது யாருக்கு தெரியும்? ஆதாமுக்கும் தெரியும், ஏவாளுக்கும் தெரியும். சாத்தான் வர என்ன சொல்றான்? இப்படி ஒரு கனி இருக்கே, அதை புசிக்கலான்னு சொல்லி கர்த்தர் சொன்னாரோ, எப்படி சொன்னாரோ அப்படின்னு கேட்குறாங்க. இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஏமா இது ஒன்றும் தவறு இல்லை, இது ஒன்றும் தப்பு இல்லை, நீ இருக்கிற சூழ்நிலைக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு.
அதே மாதிரி தான் இவன் சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான், நீ அதை புசிச்சேன்னா நீ என்ன செய்ய மாட்ட, சாகவே சாக மாட்டாய். உனக்கு என்ன செய்யும், ஒரு என்ன நிறைய சொல்கிறான். உடனே தான் இவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன ஸ்ட்ரைக் ஆகுறா, ஓஹோ, அப்போ இது அவன் அதுக்கு என்ன சொல்கிறா பார்த்தீங்கன்னா, அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், புசிக்கு போது நல்லது. புசிச்சு பார்த்தாலாம் முன்னாடி, இல்லை புசிப்புக்கு நல்லதுன்னு எப்படி தெரிஞ்சுது, புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும், பார்வைக்கு இன்பமாக இருக்குது பார்த்துட்டா, புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது. அவன் புத்தியை தெளிவிக்கிறதுன்னு யார் சொல்லி கொடுத்தா, சாத்தான் சொல்லி கொடுத்தான். அதை நம்புறான். இப்போ சர்வ வல்லமை உள்ள தேவன், எல்லாவற்றையும் படைத்தவர், நீ எல்லாவற்றையும் அனுபவிச்சுக்குன்னு சொல்லி கொடுத்தார். ஆனா சாத்தா என்ன சொல்றான், அவருக்கு விரோதமான காரியத்தை சொல்லும் பொழுது அதுக்கு நமக்கு என்னவா இருக்குது, இனிமையாய். கர்த்தர் என்ன சொன்னாரு, அந்த பழத்தை நீ தொடவே தொடாத. என்ன நம்ம ஒரு காரியத்துல விழுந்து போகாதபடிக்கு அதை சாப்பிட்றதில்லை, அதை பார்க்கவும் கூடாது, தொடவும் கூடாது. அப்பவும் என்ன செய்ய முடியாது, அந்த இதில் விழுந்து போக முடியாது. இப்போ நல்ல ஒரு ஆப்பிள் இருக்கு, பக்கத்தில் பசியாக இருக்குன்னு வைங்களேன், அதை பார்த்தீங்கன்னா தான் நமக்கு என்ன செய்யும், அதை சாப்பிடணுன்ற இன்டென்ஷன் அதிகமாக வரும். ஏன்னா அது சிவசிவப்பாக அழகா இருக்கு இல்லையா, அதை பார்க்கல, என்ன சரி பார்க்கல, அடுத்த கட்டம் என்னது, தொடாதேன்னு சொன்னார், தொட்டாச்சு, அதுக்கப்புறம் சாப்பிடாம இருக்க முடியாது. அதனால தான் அதற்கான சாத்தானுக்கு அந்த இடத்தை நம்ம என்ன செய்திடக்கூடாது, கொடுத்துடக்கூடாது. சாத்தான் அந்த பேச்ச ஆரம்பிச்ச உடனேயே அப்பாலே போ சாத்தானே நம்ம சொல்லி இருந்தால் அந்த பாவத்துக்குள்ள விழுந்திருக்க மாட்டாங்க. கர்த்தர் சொல்லிட்டாரு, அதை தொடாதேன்டார், அதை பசிக்காதேன்னு சொல்லிட்டார். அப்ப சாத்தான் என்ன சொன்னார், இப்படி சொன்னதுண்டோ என்று ஒரு கேள்வியை கேட்கும் போதே நம்ம என்ன செய்யணும், உஷாராய். இது கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை சொல்ல போறான். அவன் சொன்னதுக்கு அப்புறம் நம்மளால என்ன செய்ய முடியாது, உன் கண்கள் திறக்கப்படும், உனக்கு சாவே வராது, இதெல்லாம் சொல்ற வேலை ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வான், அந்த பாவத்துக்குள்ளால கர்த்தருடைய கட்டளைக்கு எதிர்த்து. அதனால அந்த இடத்துல அதற்கான இடத்தை நாம என்ன செய்யக்கூடாது, கொடுத்து விட கூடாது. அப்போ சாத்தானுக்கு ஒரு இன்ச்சு கொடுத்தீங்கன்னா அவன் என்ன செய்வான், 10 கிலோமீட்டர் என்ன செய்வான், நம்மளை இழுத்துட்டு போயிடும். எந்த ஒரு பாவமும் ஆரம்பம் ஒரு இன்ச்சு நீ கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளால கண்ட்ரோலே என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. அதற்கான இடத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அதான் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார். உபவாசம் இருந்து வெளியே வர கரெக்டாக அந்த சூழ்நிலையில தான் சாத்தான் வருவான். நண்பர்கள் மூலமாக, சொந்தக்காரங்க மூலமாக வருவான். நம்முடைய பிரச்சனைகள் நமக்கு ஒரு பாதிப்பு இருக்கிற டைம் தான் பலவிதமான ஆளுங்கள்லாம் வருவாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஐடியா சொல்லுவாங்க. கர்த்தரை விட்டு வழி விலகி போகக்கூடிய காரியங்களை சொல்கிறாங்களான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வருவான். சேர்க்குறான். என்ன கேட்குறான், இயேசு கிறிஸ்துவிட்ட, இந்த நீங்கள் பார்க்குறீங்கல்ல, ஒரு பெரிய ஆலயத்தின் உப்பரிக்கையில் கொண்டு நிறுத்திட்டு நீங்கள் இதெல்லாவற்றையும் பார்க்குறீங்க, நான் எல்லாவற்றையும் நான் எனக்கு தரேன், உனக்கு தர்றேன், ஒன்றே ஒன்று மட்டும் நான் என்ன செய்யணும், நீ என்ன பணிந்து காலை குப்புற விழுந்து பணிந்து கொள் அப்படின்ற. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, தேவனாய கர்த்தரை ஒருவருக்கு மட்டும்தான் என்ன செய்யணும், தொழணும், ஆராதனை செய்ய வேண்டுமே தவிர வேறு யாரையும் என்ன செய்யக்கூடாது, பணிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை என்ன செய்யறாரு, அப்பாலே போய் சாத்தானு சொல்லி துரத்துறார். இப்போ இந்த உலகம் யாருது, அவருடையது. பிதாவானவர் இந்த உலகம், இந்த படைப்பு, சிருஷ்டி எல்லாவற்றையும் படைத்தவர். அவருடைய ஒரே குமாரனான இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் உரிமையானவர். இவன் என்னத்தை கொடுக்கறது, நீ காண்கிறது எல்லாவற்றையும் உனக்கு தரேன் என்ற சாத்தான் சொல்றான். நீ என்ன தருது, எல்லாமே என்னுடையது, நீ தர வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் அவன் ஒரு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, ஒரு கடன் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, ஒரு சுகவீனத்தில் இருக்கும் பொழுது,
இதை எல்லாவற்றையும் கடவுளுடைய பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் கொடுக்கிறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன்னுடைய தேவைகளை சந்திப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர். அவரை நான் நம்பிக்கொள்ள வேண்டும், அவரை பற்றி கொள்ள வேண்டும், அவரிடத்தில் நாம் போகணுமே தவிர நம்ம என்ன செய்யக்கூடாது. சாத்தான் சொல்றான்றதுக்காக நம்ம தவறான காரியத்தில் போயிடக்கூடாது. இப்போ அநேக ஃபோன் கால் வரும் நமக்கு, உங்களுக்கு இஎம்ஐ ரொம்ப கம்மியான உங்களுக்கு என்ன செய்யறேன் தரேன், இதை வாங்கிக்கோமா. உங்கள்கிட்ட காசு இருந்தால் வாங்க, கர்த்தருக்கு சித்தமானா கர்த்தர் காசை கொடுப்பாரு, வாங்கிக்க. இந்த மாதிரிப்பட்ட அட்ராக்டிவ் இதுகள்லாம் வரும், ஃபோன் கால் வரும். அதுக்கு நம்ம என்ன செய்திடக்கூடாது, ஈல்டாக கூடாது. அதே மாதிரி தான் கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துல போய் நம்ம கலந்து போகக்கூடாது. பேதுரு என்ன சொல்றாரு, பேதுரு போய் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைஞ்சிருக்காரு. அப்போ அங்கே இருக்கிற கூட்டங்கள்லாம் யார் கூட்டம்? இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரான கூட்டம். எப்படியாச்சும் இவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்ற கூட்டம். அந்த கூட்டத்தில் பேதுரு போக இருக்கக்கூடாது. பேதுரு போய் அங்கே உட்கார்ந்ததுனால தான் என்ன ஆகி போச்சு, இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பேதுருக்கு உருவானது. அதே மாதிரி நம்மவும் கூட நம்ம அந்த கர்த்தருக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாது, அவாய்ட் பண்ணிடணும். போனால் ஆட்டோமேட்டிக்கா அதிலே நாமும் ஒரு ஆளா மாறிடும். இதுல நம்ம கவனமா இருக்கணும். அதான் பைபிள் என்ன சொல்றது, துன்மார்க்கர் வழியில் இடமாவலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஒரு கூட்டமா ஒரு பரியாசம் உட்கார்ந்து வெத்து வேட்டு பேசிட்டு இருக்காங்க ஒருத்தர் குரூப்பு. அவனுடைய வேலை அங்கே என்ன பேசுறாங்க, கிண்டல் அடிக்கிறது. ஒரு ஆளை கிண்டல் அடிக்கணும்னா என்ன அர்த்தம், ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் பேசினாதானே அங்கே கிண்டல் அடிப்பாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் ஒருத்தருக்கு விரோதமாக பேசுறது, இதே மாதிரிப்பட்ட காரியங்கள் நடக்கிற இடத்துல நம்ம போனாதான் என்ன ஆகும், நம்மளும் என்ன செய்வோம், பாவத்தில் விழுந்துருவோம். நம்மளும் அடுத்தவங்களுக்கு விரோதமாக பேசுவோம். அதே மாதிரி ஒரு திருவிழா நடக்குது, கர்த்தருக்கு பிரியமில்லாத இடம். அந்த திருவிழாவில் எப்படி பார்த்தீங்கன்னா விக்கிரகங்களுக்கு சம்பந்தமான இடம். அங்கே ஆவியானவருக்கு அங்கே இடம் இல்லை. இடம் உண்டா? கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருப்பாரா? இல்லை. அப்போ அந்த இடத்துல நம்ம போனோம்னாலே சாத்தானுடைய சக்திக்குள்ளால நம்ம போயிடும். அங்கே நம்ம சாத்தானுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுத்துடக்கூடாது. நம்ம போயிட்டோமே ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதில் விழுந்துருவோம். கர்த்தருடைய வல்லமை நம்மகிட்ட என்ன செய்யும், எடுபட்டு போயிடும். அதனால நம்ம அதுக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. சாத்தானுடைய காரியங்களில் நம்ம என்ன செய்யக்கூடாது, நோ காம்ப்ரமைஸ். மூன்றாவதாக வசனத்தோடு நம்ம என்ன செய்யக்கூடாது, சமரசம் கூடாது. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மற்றும் 14ஆம் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பெயரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது. பைபிளில் ஆதியாமத்திலிருந்து முதல் வசனம் அதுதான். இப்போ ஆதியிலே என்ன இருந்தது, வார்த்தை இருந்தது. அப்போது வார்த்தை மாம்சம் ஆயிடுச்சு. மாம்சம் என்ன, அந்த மாம்சமாகி தான் இயேசு கிறிஸ்துவ வந்தார். அப்போது என்ன சொல்லுது, இந்த பைபிளும் இந்த வார்த்தையும் கடவுளும் ஒன்று. அந்த வார்த்தை தான் மாம்சமாக இப்போ பாதியில் பிதா இருந்தார், வார்த்தையின் மூலமாக தான் பேசினார். அந்த வார்த்தையின் மூலம் தான் நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம், கர்த்தருக்குள்ளால வந்திருக்கோம். அந்த வார்த்தையை தான் மாம்சமாக இந்த உலகத்தில் வந்தார். அப்போது இந்த வசனம் என்பது யாருக்கு சமம், கர்த்தருக்கு சமம், கடவுளுக்கு சமம். அப்போது இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வசனம் அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளும். இந்த உலகத்தில் இந்த வேதத்தை அழிப்பதற்கு எத்தனையோ கம்யூனிஸ்ட் நாடுகள் முற்பட்டன. எத்தனையோ ராஜாக்கள் அரசாளை செய்கிறவர்கள் எல்லாம் இந்த பைபிளை அழிக்கணும்னு முயற்சி எடுத்தாங்க. ஆனால் அந்த பைபிளை இதுவரைக்கும் அழிக்கவே முடியல. எத்தனையோ காலாகாலமாக வருடமாக இன்னும் யாரும் அழிக்கவும் முடியாது.
அதான் என்ன பைபிள்ல என்ன சொல்லியிருக்குது? புல் உலர்ந்து பூ உதிரும், ஆனால் என் வார்த்தைகள் என்ன செய்யாது? அழிந்தே போகாது. அப்போ இந்த வசனம்ங்கிறது அழியாத ஒன்று. நான் கர்த்தர், நான் மாறாதவர். அதே மாதிரிதான் இந்த வசனம் மாறாதது. 2000 வருடங்களுக்கு முன்னாக என்ன சொல்லப்பட்டதோ அது இந்த வருடத்துக்கும் உதவிச்சது, அப்ளிகபிள் ஆகுது. எத்தனையோ வருடத்திற்கு முன்பதாக இந்த வசனத்துல நீங்க பைபிள்ல சொல்லப்பட்டிருக்க அநேக காரியங்கள் இன்னைக்கு வெளிப்படையா நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. நிறைய சொல்லலாம். ஆக இந்த வசனத்துல இருந்து அப்படியே நம்ம என்ன செய்யணும்? வசனத்துல சொல்லப்பட்ட காரியங்களை அப்படியே நம்ம என்ன செய்யணும்? கடைபிடிக்க வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரியம் 1 கொரிந்தியர் 6:9 பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 6:9 அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுயப்புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இந்த வசனத்தை 2000 வருடங்களுக்கு முன்பதாகவும் இதே தவறுகள் நடந்திருக்கு. சோதோம் குமாராவை அதனால்தான் கர்த்தர் அழித்தார். 2000 வருடம் இல்லை, அதுக்கு முன்னாடியே. இன்றைக்கும் அதே தவறு தான் நடக்குது. இப்போ போப்பா பண்டவர் என்ன சொல்றாரு? ஒன்றும் இல்லை, ஒரு ஆணும் சேர்ந்து வாழலாம், பெண்ணும் சேர்ந்து வாழலாம், அதுல தவறு இல்லை. ஏன்டானா அவங்களுடைய விருப்பத்தின்படி செயல்படுகிறார்கள். உன்னுடைய விருப்பத்திற்கு அங்க இடமே இல்லை. வசனத்துல சொல்லிடுச்சுன்னா நம்முடைய விருப்பத்துக்கு அங்க இடம் இல்லை. அது யார் வேணாலும் சொல்லலாம், அரசன் சொல்லலாம், அதிகாரியும் சொல்லலாம், போப்பாண்டவர் சொல்லலாம், போதகர் சொல்லலாம், நானே சொல்லலாம். ஆனால் என்னுடைய வார்த்தைக்கு அதுல முக்கியத்துவம் இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை விட்டு நம்ம நினைச்சு விடாது, பின்வாங்கக்கூடாது. உங்களுக்கு கற்றுத்தருகிற அநேக போதகர்கள் சொல்லுகிறார்கள் என்பதற்காக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கா? வேதத்துக்கு மாறாக நம்ம என்ன செய்ய மாறக்கூடாது. இந்த தவறுகள் எல்லாம் இன்றைக்கு எல்லாருக்கும் விருப்பப்படுகிறது என்பதற்காக, அநேகர் மெஜாரிட்டி ஆளுங்களுக்கு விருப்பப்படுகிறது என்பதற்காக அதை நான் விட்டுக் கொடுப்பதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. பைபிள்ல சொன்னப்பட்ட அப்படிதான் எடுத்துக்கணும். நீங்க ரீசெண்டா பேப்பர்ல படிச்சிருப்பீங்க, நியூஸ்ல கேட்டிருப்பீங்க. ட்ரம்ப், யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ஒரு சர்ச்சுக்கு போனார். சர்ச்சுக்கு போனால அந்த பாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரே ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வதற்கு நீங்க பெர்மிஷன் கொடுங்க. அவர் கேட்கலாமா? பைபிள் அதுக்கு இடம் இல்லை. கிளியரா சொல்லிட்டாங்க அந்த வசனத்துல, அதற்கு பைபிள்ல இடம் இல்லை. அப்போ ஒரு போதகர் என்ன கேட்கிறாரு? ஒரு பிரசிடென்ட், பவர்ஃபுல் மேன், உலகத்துக்கே ராஜா மாதிரி அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா நல்ல வேலை கடவுளுடைய பிள்ளையானனால அதுக்கு இடமே கொடுக்கல. ஆக்சுவலா யார் இடம்? ட்ரம்ப் சொன்னா கூட இதுக்கு நான் பெர்மிஷன் கொடுக்குறேன்னா கூட இந்த போதகர்கள் எல்லாம் போய் சொல்லணும், பைபிள்ல இதுக்கு இடம் இல்லையா, நீ என்ன செய்ய கூடாது, இதுக்கு பெர்மிஷன் கொடுக்க கூடாதுன்னு சொல்ல வேண்டியவங்க. ஆனா இது ரிவர்ஸ்ல இருக்கு. வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ வேத வசனத்துக்கு நம்ம என்ன செய்ய கூடாது, அதுல காம்ப்ரமைஸே கிடையாது. என் அப்பா சொன்னார், என் அம்மா சொன்னாங்க, என் போதகர் சொன்னார், ராஜா சொன்னார், அதிகாரி சொன்னார் என்ற எந்த யார் சொன்னாலும் சரி, வேதத்துக்கு புறம்பான காரியத்துக்கு இடம் கொடுப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. வசனத்தின்படி நடப்பது இடுக்கமான வாசம். நான் செய்வதெல்லாம், என்னுடைய மனசு சொல்றதெல்லாம் நான் செஞ்சுவிட முடியாது. எனக்கு விருப்பமான பாதையில நான் போயிட முடியாது. இந்த வசனத்தின் பாதையானது இடுக்கமான பாதை, அதுல போறது கஷ்டம். என்னை என்ன செய்யணும்? என்னை ஒடுக்க வேண்டும். நான் விரும்பின வழியிலே என்னை போக விடாது இந்த வசனம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை, வாழ்க்கையில இடறி விழாதபடி ஆனால் இது பாதுகாத்து கொள்ளும். அதனால வசனத்தின் காரியத்துல கொஞ்சம் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, பின்வாங்கி போகவே கூடாது. நமக்கு நியாயமானதாக இன்பமாக தெரிகிற அநேக காரியங்கள் இடறுதலுக்கான வழியை உருவாக்கிவிடும். வசனம் என்ன சொல்லுது? அந்த இடறல் ஆகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான்
நல்ல காரியங்களே நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தது. ஆக நம்ம இந்த விஷயத்தில் எந்த விதத்தில் என்ன செய்யக்கூடாது, காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாது. நான்காவதாக, பாவத்தோடு நோ காம்ப்ரமைஸ். யாக்கோபு 1:15 பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். யாக்கோபு 1:17 என்ன சொல்லுது? முதல்ல இச்சை, அந்த இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். அந்த பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். இப்போ ஆதாம் என்ன பண்ணாங்க? முதல்ல அந்த சாத்தான் வந்து சொல்லிட்டான், அதை பார்த்தான், அதை தொட்டான். அடுத்த ஸ்டேஜ் என்னது? இச்சையானது கற்பம் தரித்தது. அதான் அவன் என்ன சொல்றான், இது பார்ப்பதற்கு இனிமையாக இருக்கிறது, புசிப்பதற்கு நல்லா இருக்குதுன்றது அந்த கற்பம் தரிக்குது. அடுத்து புசிப்பதற்கு நல்லா இருக்குன்றது பசிப்பதுக்கு முன்னாடியே சொல்கிறான். அப்படி பாவமானது என்ன செய்யும்? முதல்ல ஒரு கரு மாதிரி என்ன செய்யும், நம்ம மனசில் வந்து விழும். அதுதான் என்ன செய்யும், கற்பம் தரித்து கடைசியில் என்ன செய்யும், பெரிய பாவத்தை பிறச்சு கடைசியில் என்ன கொண்டு மரணத்துக்கு நேராக கொண்டு விடும். நம்ம தாவீதினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குற வேலை, தாவீது உப்பரிகையின் மேலே உலாத்தி கொண்டிருக்கிறான். அப்போ அங்கே ஸ்நானம் பண்ணுற ஒரு ஸ்திரியை பார்க்குறான். பார்க்கறது சரி, பார்த்துட்டான். உடனே அவன் என்ன செய்யணும், திரும்பி வீட்டுக்கு வந்திருக்கணும், அரண்மனைக்கு வந்திருக்கணும். ஆனால் அவன் அங்கேயே திரும்பவும் பார்த்து கொண்டே இருந்தான். அது என்ன செய்யுது, அந்த இச்சையானது பாவத்தை உண்டு பண்ணிடுச்சு. அவன் உடனே வந்திருந்தானே, அதை இடம் கொடுக்காம இருந்திருந்தான்னா அந்த பாவத்தில் அவன் செய்திருக்க மாட்டான், விழுத்திருக்க மாட்டான். அப்போ அந்த உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளை அவனுக்கு மனைவியாக்கி கொண்டான். அதோடு அது நின்றுட்டவில்லை. அந்த பத்சேபாளின் கணவனான அந்த உரியாவை என்ன செய்யறான், கொலை செய்யறான். இப்போ பார்த்தீங்கன்னா இச்சையானது ஒரே ஒரு பார்வை, ஒரே ஒரு திங்கிங், அந்த இடம் கொடுத்துட்டே இருந்ததுனால என்ன ஆகி போச்சு, மரணத்தை பிறப்பித்தது. கடைசியில் என்ன செய்தார், கர்த்தரவனை அடித்தார். அவனுடைய மகன் வியாதியாய் படுக்கையில் ஆனான். 7 நாள் உண்ணாமலும் குடியாமலும் தரையிலே புரண்டு உபவாசம் இருந்தான். ஆனால் கர்த்தரவன் ஜெபத்தை கேட்டாரா? இல்லை. அந்த குழந்தை இறந்து போனது. ஆக தவறான காரியங்களை நம்ம பார்க்க நேரிடலாம். நடந்து போகிறோம், கால் அடிபடுது, அது எதேச்சியாக நடக்கிறது. அப்போ அந்த கால் அடிபடுற வேலை, அந்த காலில் உள்ள காயத்தை நம்முடைய உடம்பில் இருக்கிற வெள்ளை அணுக்கள் போய் என்ன செய்யும், அதை குணமாக்கும். இல்லை, அந்த வெள்ளை அணுக்களால் குணமாக்க முடியல, ரொம்ப பழுத்துருச்சு அப்படின்னா பழுத்துருன்னு நினச்சிட்டோம். பெரிய அடின்னா என்ன ஆகணும், ஒரு டிடி போட்டால் அது சரி. ஆரம்பத்திலேயே அந்த டிடியை போட்டிங்கன்னு வைங்களேன், அந்த புண்ணு பெருசாகாது. அப்புறம் அப்படியே விட்டான்னா என்ன ஆகும், அந்த புண்ணு பெருசாகி காலை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே வந்துடும். அப்போது நம்மளால் ஒரு தவறான காரியம், இது வந்து நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு இப்போது வாலிபர்களுக்கு ஒரு விதமான பாவத்தில் இருக்கலாம், பெரியவங்களுக்கு இன்னொரு பாவமாக இருக்கலாம். அப்படி ஆளுகளை பொறுத்து ஒவ்வொரு பெண்களுக்கு கொண்டா இருக்கலாம், ஆண்களுக்கு கொண்டா இருக்கலாம். இதாவது சாவிதை பற்றி சொன்னேன் என்றிருப்பதுக்காக இதே தான் நீங்கள் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. மருமகளுக்கு மாமியாருக்கு உள்ள பிரச்சனையாக இருக்கலாம். சண்டை போடுவதற்கான ஒரு காரணி அந்த வீட்டில் வரும். அப்போ அந்த காரணி வாரதுக்குள்ளால நமக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. மருமகள் செய்கிறாள், ஒரு தவறு செய்கிறாள்னு வச்சுங்களேன், சரி, அதையே திருப்பி திருப்பி நாம் யோசித்து அந்த கருவு வந்து செய்யக்கூடாது, வளரக்கூடாது, அப்படியே விட்டுடணும். அந்த பாவத்துக்கு அடுத்த இடம் கொடுத்துடக்கூடாது. இது உங்களை தாக்குகிற ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம். பாலியல் ரீதியான ஒரு பாவமாக மட்டும் நான் சொல்லலை, ஏதோ ஒரு காரியம் நம்மளை அழுத்துகிறதாக, நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றத்தை தடை செய்கிறதான ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம்.
அந்த காரியத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கூடாது. அந்த பாவத்தை நாம் செய்யாதபடிக்கு நம்மளால முடியலையா, அவரிடத்தை கேட்கணும். எசப்பா, என்னால் பேசாம இந்த விஷயத்துல நான் என்ன செய்யக்கூடாது, சண்டை போட முடியாது, என்னால் இருக்க முடியலையே, அதை கண்டுக்காம இருக்கிறது தானே எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை தாரும் எசப்பான்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது அவர் நமக்கு என்ன செய்வார், அந்த பலத்தை தருவார். அதான் என்ன சொல்றது, எபிரேயர் 12:4 பார்த்தீங்கன்னா, பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அப்போ ஒரு தவறான காரியத்தை நம்ம செய்வதற்கான ஒரு சூழ்நிலை வருகுதுன்னா அதை எதிர்த்து நிற்பதற்கு எப்படி செய்யணுமா, ரத்தம் சிந்தப்படத்தக்க அளவுல நம்ம அதுக்கு எதிர்த்து நிற்கணும். சண்டை போடணும்னா எனக்கு ஆவலா வருது, உடம்பு சொல்லுது, சிலிர்க்குது. ஆனா பைபிள் என்ன சொல்லுது, நான் விட்டு கொடுக்கணும், சண்டை போடக்கூடாது அப்படின்ற ஒரு இது எதிர்த்து இருக்கிறது. ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக பாவத்துக்கு நம்ம என்ன செய்யணும், எதிர்த்து நிற்க வேண்டும். அந்த தவறான ஒரு காரியத்தை நான் செய்ய போறேன் அப்படின்னு அதுலேயே என்னுடைய எண்ணம் இருந்து விடக்கூடாது, அப்படியே வெளியே வந்துடணும். நம்ம யாரை நோக்கி பார்க்கணும், இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். ஒரு 2 வீலர் ஓட்டி போறீங்க, ஒரு பள்ளம் இருக்கு, அந்த பள்ளத்தையே பார்த்துட்டு போனே பள்ளத்திலே விழுந்துருங்க. நம்ம பள்ளத்தையே பார்க்கக்கூடாது, தவறான காரியத்தை பார்க்கக்கூடாது. நம்ம யாரை பார்க்கணும், தூரமாக பார்க்கணும். தூரமாக பார்த்தோன்னா அப்படியே டை அடிச்சுட்டு போயிடும். அப்போ நம்ம யாரை நோக்கி பார்க்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற போதகர்களாக இருக்கலாலும் சரி, வேற யாராக இருக்கலாம் சரி, அவங்கள நோக்கி பார்த்தீங்கன்னா விழுந்து போயிடும். ஆக நம்முடைய எண்ணங்கள் அந்த பாவத்தையே சுற்றி சுற்றி இருந்து விடக்கூடாது. நம்ம எண்ணங்கள் எல்லாம் அவரையே நோக்கி பார்க்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம், இந்த தவறான காரியங்களில் விழாமல் பாதுகாக்கப்படுவோம். நீதிமொழிகள் 23:31-32 நம்ம பார்க்கும் பொழுது, மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல தீண்டும். மதுபானம் நிறைய பேர் இன்னைக்கு அடிமையாகிறாங்க. எதில், மதுபானத்தில். அதுக்கு தான் பைபிளில் முன்னாடியே சொல்லிடுச்சு. என்ன சொல்லியிருக்காங்க, அந்த மதுபானம் பாட்டில் இருக்கவங்கள அழகாக தோணும், ஆனால் அதை அருந்தினால் அது என்ன செய்யும், பாம்பை போல கடிக்கும், விரியன் பாம்பு போல என்ன செய்யும், தீண்டும். அது நம்ம அழிவுக்குள்ளாக கொண்டு போகும். அதே மாதிரி எந்த ஒரு தவறான காரியங்களானாலும் சரி, நம்ம அதை செய்யும் பொழுது அது பாம்பை போல அது என்ன செய்யும், நம்மை கடித்து அழித்து விடும், விரியனை போல அது என்ன செய்யும், தீண்டும். அதனால் இன்னைக்கு நமக்கு இந்த உலகத்தில் ஒரு 60 வருடத்துக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா பாவம் செய்வதற்கான காரணிகள் மிக குறைவு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, பாவம் செய்வதற்கான காரணிகள் அதிகம். அன்னைக்கெல்லாம் ஒரு 60-50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சினிமா மட்டும்தான் இருக்கும். சினிமா தியேட்டருக்கு போனால் தான் சினிமா பார்க்க முடியுங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி பாவம் உன் கையிலே இருக்கு. எந்த விதமான பாவம் எப்படி வேணும், யார் வேணாலும் எப்படியும் செய்யலாம். ஆனால் கர்த்தர் அதை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம உலகத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், மறைக்கலாம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் காண்கிற தேவன். அவருக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாய் வாழும் பொழுது உன்னதமான வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும், கண்டுகொள்வோம். நாம் இடறி விழுந்து போவதில்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் நமக்கு ஆசீர்வாதம் தருவார். ஆமென்.